இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேஸஸ்ல ஒரு இந்த அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணார். யாரு? கோல்ட்ஸ்டைன் அப்படிங்கிற ஆளு. 1886ல 1880ஸ்ல தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடந்துட்டு சொல்றேன் இல்லையா. 1886ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, இந்த கேத்தோடு இந்த பக்கம் எண்ட்ல கேத்தோடு ஆனோடு ரெண்டு தானே இருந்தது. கேத்தோட வந்து கொஞ்சம் க்ளோசர் டு ஆனோடு கொண்டு வருது. ஆல்சோ இட்ஸ் நாட் a simple plate, it's a plate. அதாவது பிளேட்டுங்கிறது என்ன இருக்கும், ஒரு ஓவலாவோ அல்லது சர்க்குலராவோ இருக்கலாம் அல்லது ரெக்டாங்குலரா இருக்கலாம். He made it as a circular plate with lot of holes in it. Lot of holes in the circular plate, and this plate connected to அதாவது இந்த எலக்ட்ரோடு எடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கிளாஸை கொஞ்சம் அப்படி டேப்பர் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி கேத்தோட். K is the cathode, brought much closer to the anode, and the high tension is applied here. So positive to A, negative to K. So high tension சொன்னேன் இல்லையா, is applied between the anode and cathode, where cathode is now has got lot of holes in it. And the holes என்ன சொல்லுவோம், perforation சொல்லுவோம். So perforated cathode அப்படின்னு பேரு. Perforation na small holes இருக்குன்னு அர்த்தம். So perforated cathode Kங்கிறது, it is connected to the negative terminal of the high tension. தெரியுதா? So இதே பிரஷர் எவ்வளவு இருக்கும், மில்லிமீட்டர் mercury சொன்னேன். இது வந்து 1 மில்லிமீட்டர் mercuryல பண்ணார் இவரு. நம்ம என்ன பண்ணினோம், கேத்தோட் ரே பத்தி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது 100 மில்லிமீட்டர் ஆஃப் mercuryலேருந்து 0.01 மில்லிமீட்டர் ஆஃப் mercury வரைக்கும் போனோம். 0.01ல நடக்கிறது க்ரூக்ஸ் டாக்ஸ் பிளேஸ் பார்த்தோம், illumination அது fluorescence நடக்கிறதெல்லாம் பார்த்தோம், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ரைட்? ஓகே. இது என்ன அரேஞ்ச்மெண்ட் இந்த இடத்துலனா, திஸ் இஸ் a டார்கெட் S ன்னு வச்சுக்கலாம். அதாவது S is a fluorescent plate. Fluorescent plate na some fluorescent material, zinc sulfide மாதிரி, which is coated here, so that when rays fall on that, the fluorescing property இருந்ததுன்னா அந்த எஸ்ங்கிறது ஃப்ளோரஸ் ஆகும். ஃப்ளோரஸ் ஆகுதுன்னா என்ன, பிரைட்டா நமக்கு ஒரு ரே வந்து விழுற வரைக்கும் பிரைட்டா அது வந்து லைட் அடிக்கும் இல்லையா, அது பிளர் ஃப்ளோரசன்ஸ். Now this is the arrangement, and the pressure is about 1 millimeter of mercury. He was able to find that the some particles at this pressure are able to pass through the holes in the cathode, reach the plate S, which is a fluorescent plate, and it fluoresces. யாரு? plate. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, some rays start from the anode, the positive plate, pass through the cathode and pass through the holes in the cathode and reach. So cathode rays நம்ம பார்த்தது கேத்தோட்ல இருந்து கிளம்பி வந்த ரேஸ பத்தி. இப்போ ஆனோட்ல இருந்து கிளம்பி வந்த ரேஸ், இதுக்கு பாசிட்டிவ் ரேஸ்னும் பேரு. இன்னொரு பேர் என்ன கொடுத்தாரு அவரே பேர் கொடுத்ததுன்னா கேனால் ரேஸ்னு பேர் கொடுத்தாரு. கேனால் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஹோல்ஸ் வழியா புகந்து போறது இல்லையா, ஒரு கேனல் மாதிரி. ஸோ புகுந்து போறதால இதுக்கு பேர் கெனால் ரேஸ்னு கொடுத்தாரு. ஆக்சுவலி தே ஆர் பாசிட்டிவ் ரேஸ்னு ஏன் சொல்லணும்னா, they originate from the anode, which is the positive plate of the high tension battery or high tension induction coil. So this arrangement slightly modified by Goldstein to study the positive rays. Once again positive rays oda properties பத்தி பார்க்கும்போது, ஏன் the positive rays னு சொல்றோம், canal rays positive rays சொல்றோம்னா, when the rays are subjected இந்த portionல electric field magnetic field நம்ம subject பண்ணும் பொழுது cathode rays எந்த பக்கம் deviate ஆச்சோ அதுக்கு opposite directionல deviate ஆகுது. அப்போ அதை வச்சுட்டு தான் பாசிட்டிவ் ரேஸ்னு சொல்றோம். they are nothing but actually the ions ஆ இருக்கணும். புரியுறது இல்லையா, நமக்கு இப்போ புரியுது. அப்போ படிக்கும்போது அவங்க பாசிட்டிவ், and they also travel along straight line, they also have momentum, kinetic energy, but only thing is they are heavier particles ஆ இருந்ததால என்ன ஆயிருக்குது, இந்த ஸ்பீட்ல எல்லாம் ரீச் பண்ண முடியல. cathode rays ஓட ஸ்பீடுக்குலாம் அது ரீச் பண்ண முடியும், much slower than the cathode rays. they also affect photographic plate. the x-ray ப்ரொடியூஸ் பண்ணல முடியாது பாசிட்டிவ் ரேஸால, ஏன்னா அது அந்த ஸ்பீட்ல போகும்போது எலக்ட்ரான்ஸ் தான் பண்ணிது. ஸோ some of the
காமன் ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். என்னென்ன காமன் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்? தே travel along straight lines, they carry momentum and kinetic energy, they affect photographic plate, they also ionize the gases through which they pass. அதே போல அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். they affect photographic plate, they produce fluorescence. ஸோ இந்த ஒரு 7 ப்ராப்பர்ட்டி அதோடைய சேமா வரும். அங்கே விட்டு போனதுங்கெல்லாம் கேத்தோட் ரேஸை பற்றி நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன, தே travel much faster than positive rays, as close to the velocity of light this way, and இன்னொன்று என்ன, they produce x-rays. அந்த ரெண்டு முக்கியமான சேஞ்சஸ் டிஃபரன்சஸ் வரும். புரியுறதா? ஸோ திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் த ஸ்டடி ஆஃப் ஹவு பாசிட்டிவ் ரேஸ் ஆல்சோ இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேசஸ். அடுத்ததாக நம்ம ஃபர்தராக இந்த கேத்தோட் ரேஸை பற்றி டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். அதை போய் பார்க்கலாம். ஸோ கேத்தோட் ரேஸோடைய கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் படிக்க போகிறோம். கேத்தோட் ரேஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும்பொழுது நம்ம சொன்னோம் இல்லையா, இட் கேரிஸ் எ நெகட்டிவ் சார்ஜ், இட் ஹஸ் காட் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி சொன்னோம். அப்போ மாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் என்னன்னு சொன்னோம், அது எலக்ட்ரானிக் சார்ஜ் தான். தே ஆர் நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ எலக்ட்ரானிக் சார்ஜுங்கிறது இ, அதோடைய மேஸ். ஸோ அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கு, அதோடைய மொமெண்டம் இருக்குன்னா அப்போ மேஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வாட் இஸ் திஸ் குவான்டிட்டி? இந்த கேத்தோட் ரேஸோடைய E by m அப்படிங்கிறது சார்ஜ் பை மேஸ், சார்ஜ் ஓவர் மேஸ், இந்த ரேஷியோ சார்ஜ் மாஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஷியோக்கு பேரு ஸ்பெசிபிக் சார்ஜ்னு பேரு. ஸோ ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படிங்கிறது நத்திங் பட் த ரேஷியோ பிட்வீன் த சார்ஜ் and its mass and the mass of the given particle. Charge mass ratio is called a specific charge of the cathode rays. இது முதல்ல இதை பற்றி படித்த ஆள் ஜே தாம்சன். இவர் தான் அந்த எலக்ட்ரான்ஸுங்கிற பேர், அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிற கேத்தோட் ரேஸ் ஆர் நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஆள். இவருடைய முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ he subjected, இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், கேத்தோட் ரேஸ் ஆர் அஃபெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம் இல்லையா, அதை பிரின்சிபலாக பேஸ் பண்ணி he did the experiment to find the specific charge of the cathode rays, which is nothing but the specific charge of the electrons ன்னு சொல்லணும் இந்த இடத்துல. So very simple ஒரு kind of arrangement, just look at it here. You need to produce cathode rays. அப்போ இது K ன்னு எடுத்துக்கலாம். So this produces cathode rays அப்படி நான் சொல்லிடுவேன். That is, this is going to be the electrode, negative electrode of a high tension voltage. ஸோ ஆனோடு இருக்கும் வேற டைப் ஆஃப், இது ப்ரொடியூஸ் பண்ண போகிறது, இது கேத்தோட் ரேஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது. இது எல்லாமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே வேக்யூமில் தான் பண்ண போகிறோம். வேக்யூம்னா லோ ப்ரெஷரில் தான் பண்ண போகிறோம். ஸோ இட் பாசஸ் த்ரூ 2 ஆனோட்ஸ், அனதர் டைப் ஆஃப் ஆனோட்ஸ். இந்த ஆனோடு, இதுக்கு உண்டான ஆனோடு வேற, இதுக்கு உண்டான ஆனோடு வேற. த ஆனோட்ஸ் ஹேவ் என்னது, இது நான் வரைஞ்சிருக்கு புரியுதா? The anodes have holes exactly at the center, so that the D1 ன்னு வெச்சுக்கலாம், the D2 ன்னு வெச்சுக்கலாம். The discs, 2 discs with the small holes at the center, and they are connected to the positive, so that the electrons which are negative charges are accelerated through the two plates, discs, through discs. ஸோ ஆக்சலரேட் ஆகி இந்த ஹோல் வழியாக வெளியில் வந்த உடனே இந்த இடத்துல, இந்த டியூபில் இந்த இடத்துல தி கேத்தோட் ரேஸ் ஆர் சப்ஜெக்டட் டு அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட்ஸ் P1 and P2. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். லெட் அஸ் அஸ்யூம் தட் தி லோயர் ஒன் இஸ் அ பாசிட்டிவ் பிளேட், தி அப்பர் ஒன் இஸ் அ நெகட்டிவ் பிளேட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ தட் த பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் எலக்ட்ரான்ஸ் இன் திஸ் கேஸ் tend to get attracted towards the lower plate, which is a positive plate. So in the region la adu enter agum பொழுது, இந்த cathode rays enter agum பொழுது, in the absence of the field straight up போகும். In the presence of the field அது என்ன ஆகும், they take a deviated path, downward deviated path, and then this tube ends here, கொஞ்சம் expand ஆகி end here with a photographic plate. That is, here is a fluorescence plate.
fluorescence தான் இந்த electron beam, the cathode rays வந்து எங்க இது strike ஆகுது அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். So இது without the application of the electric field, it goes and strikes the point here. Let us assume the point to be O ன்னு எடுத்துக்கலாமா? O. So without the electric field, application of electric field, the cathodes which are accelerated by these two anode discs travel straight and hit the photographic plate or fluorescence plate at the point O at the center. In the presence, so இதுக்கு வேண்டியது விளக்கிறோம் தெரியுதா? In the presence of the electric field, they are taking a deviated path and they can hit it somewhere here, O dash னு வெச்சுக்கலாம். So இது some y அப்படிங்கிற டைரக்ஷன்ல இது டிராவல் ஆயிருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். புரியுறதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த செட்டப்பை நம்ம யூஸ் பண்ணி சம் சிம்பிள் மெக்கானிக்கல் லாஸ் அப்ளை பண்ணி இந்த ஒய்யை கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து இந்த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் தி கேத்தோட் ரேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அவர் என்ன பண்ணினார், முதல்ல இந்த இடத்துல என்டர் ஆகும் பொழுது, இந்த கேத்தோட் ரேஸ் இந்த இடத்துல என்டர் ஆகும்போது இந்த வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் தி cathode rays as they enter into the electric field region. இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல என்டர் ஆகும்போது அதோடைய வெலாசிட்டி v எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா போட்டார். ஏன்னா இங்க இந்த வெலாசிட்டி தெரிஞ்சாதான் இந்த டிராவலிங் டிஸ்டன்ஸும் வச்சுட்டு நம்ம இந்த y-ஐ கண்டுபிடிச்சோம்னா e/m கண்டுபிடிக்கிறது வழின்னு கண்டுபிடிச்சார். ஸோ வெலாசிட்டி தேவைப்படுறது. the velocity of the electrons entering as they enter the electric field கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு, இந்த இடத்துல இந்த ரீஜன்ல he produced a perpendicular magnetic field. So electric field இந்த டைரக்ஷன்ல இருக்கு, outward magnetic field produce பண்றாரு, outward magnetic field. So electric field இருக்குது இல்லாம magnetic field produce பண்றாரு, அது outward தான் நம்ம எப்படி போடணும், அதை இப்படி மென்ஷன் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? So outward magnetic field, so that அது என்ன பண்றாரு அவரு, so that the electrons which are deviated now, because of the application of magnetic field, they experience an upward force. The magnetic field oda strength konjama kuti, so that upward force, and even in the presence of electric and magnetic field, they take the same old path and strike the point O, so that idu enna deviation force produce pannidha, downward produce pannitho and the equivalent or force upward in the magnetic field produce பண்றது. Therefore they hit the original point O அப்படிங்கறத கண்டுபிடிச்சார். புரியுறதா நான் சொல்றது? See, when there is no electric and magnetic field, the cathode rays hit the point O. When you apply the electric field alone, they strike the point O dash. இப்போ என்ன பண்றார், இந்த டிஸ்டன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். This is related to the E/m, but through only the velocity of the cathode rays. அப்ப the velocity of the cathode rays கண்டுபிடிக்கிறதுக்கு as they enter the electric field பண்றதுக்கு என்ன பண்ணார், இந்த region electric field regionல ஒரு magnetic field outward produce பண்ணி, so that the electric field downward force magnetic field upward force ஓட பேலன்ஸ் பண்றார். பேலன்ஸ் பண்ணா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னது, அந்த சார்ஜ் QE படிச்சோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சோம், சார்ஜ் டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் தி ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பை கரண்ட் எல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணோம், தி ஃபோர்ஸ் இஸ் BQV அப்படின்னு படிச்சோம். Qங்கிறது E இந்த இடத்துல இல்லையா, V. புரியுறதா? So the electric field force and the magnetic field force, when they are equal exactly, once again in the presence of both fields the particles hit the point O. அப்ப இது ரெண்டு ஈக்குவல். இதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், velocity கண்டுபிடிக்க முடியும். velocity is nothing but E/B. So the charge cancel ஆயிடும், E/B is the electric field velocity of the electrons entering the region of the electric field. Now forget, for switch off the magnetic field, switch off magnetic field now, switch off magnetic field. electric field மட்டும் இருந்ததுன்னா என்ன ஆகும், they strike the point O dash. first நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸ் டிவியேஷன் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் டிவியேஷனை y1 ன்னு போட்டுக்கலாம். இந்த y1 முதல்ல கண்டுபிடிக்கலாம். சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளேட் டிஸ்டன்ஸ், இந்த ரீஜனை, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபீல் பண்ற ரீஜனை டிஸ்டன்ஸை L ன்னு எடுத்துக்கலாம். சரியா, L ன்னு எடுத்துக்கலாம். So what is the time taken for the electrons to pass through the electric field region? Time taken for the electrons
t to pass through the electric field region என்னன்னு எடுத்துக்கலாம். இப்போ distance இருக்கு தெரியும், velocity தெரியும் நமக்கு. distance L, velocity v. இதை வச்சுட்டு டைம் டேக்கன் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? distance by velocity is the time taken. தெரியுதா? So L by v. So this is the time taken for the electrons to pass through the entire electric field region. So இந்த இடத்துல இது வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு உண்டான டைமை நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது y1 கண்டுபிடிக்கணும். இது y1 போட்டுருக்கு இல்லையா? இந்த y1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? They are accelerated by the electric field during this time. Electric field இருக்குன்னா அது என்ன ஆகும்? ஃபாஸ்டரா மூவ் ஆகும். So the acceleration produced by the electric field on the charges is A is equal to, acceleration is force divided by mass. Force is electric field force enna E by mass. So acceleration is this, time taken to pass through is this. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? y1 கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த இடத்துல வரும் பொழுது என்டர் ஆகும் பொழுது இதுக்கு இந்த எலக்ட்ரானுக்கெல்லாம் ஹரிசான்டலா வெலாசிட்டி இருந்தது, வெர்டிகலா டவுன்வர்ட்ல வெலாசிட்டியே கிடையாது. ஸோ இனிஷியல் downward velocity when the enter is 0. இந்த enter ஆன அப்புறம் இந்த இடத்துல டிராவல் பண்ணும்போது தான் they acquire a velocity in the downward direction. புரியுறதா? அப்பதான் இது டவுன்ல, ஏன்னா because of the positive plate attracted and accelerated. இந்த இடத்துல enter ஆகும்போது downward velocity இனிஷியலா 0வா இருந்திருக்கு. நம்ம மெக்கானிக்ஸ்ல படிச்சோம் இல்லையா? so the distance traveled s is equal to ut plus half at square அப்படி படிச்சோம் இல்லையா? so uங்கிறது என்ன? இனிஷியல் வெலாசிட்டி is 0. so sங்கிறது டிஸ்டன்ஸ், the y1 is equal to half at square மட்டும் எடுத்துக்கணும். half a t square மட்டும் எடுத்துக்கணும். aங்கிறது இது, t எடுத்து இது. so half a is e by m, t square is e square by b square. Sorry, L by தப்பா சொல்லிட்டேன் இல்லையா? L square by v square. L square by v square. T is L by v. L square by v square. Now we substitute for v in terms of E and B. So y1 is equal to 1 by 2 E by m is the acceleration A. T square க்கு L square by v square substitute பண்ணிருக்கோம். V square v இங்க substitute பண்ண போறோம். அப்போ L square divided by v square is E square by b square. தெரியுதா? So it comes to என்ன ஆகுது? E ல ஒரு E cancel ஆகும் இங்க. half இந்த E by m நம்ம எழுதிக்கலாம். E by m இந்த E cancel ஆயிடுது. so L square b square மேல போய்டும் by E. ஒரு E பாக்கி remaining in the denominator. b square will go to the numerator. so நமக்கு வேண்டியது என்ன? E by m தானே. so the y1 நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, நம்மளால கால்குலேட் பண்ண முடிஞ்சது y தான். so how to connect y1 to y? the first equation வச்சுக்கலாம். equation 1, y1 is equal to this quantity. நம்மளால மெஷர் பண்ண முடியுது இது இந்த ஃப்ளோரசன்ஸ் ஸ்கிரீன்ல மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் பண்ண பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். y இது y1 போட்டுருக்கு, இது y இல்லையா? what is the relation connecting y1 and y? y is equal to some k times y1 ன்னு எடுத்துக்கலாம். kங்கிறது என்னவா இருக்க முடியும்? some constant, geometrical constant ன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. kங்கிறது என்ன சொல்லுவோம்? ஏன் geometrical constant இதோ சொல்றேன். geometrical constant சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து இந்த ஃப்ளோரசன்ஸ் ஸ்கிரீன் கிட்ட இருந்ததுன்னா என்ன ஆயிரும்? ஒய்ங்கிறது கம்மியாகும். தூரம் தள்ளி போக இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது இல்லையா? ஸோ இந்த ஜாமெட்ரியை பொறுத்து தான் அந்த கான்ஸ்டன்ட் வருதால ஜாமெட்ரிக்கல் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இன்னொன்று இதை கண்டுபிடிக்க முடியுமான்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாரு, ஒரு சின்ன ஒரு டயக்ராம் வரைகிறேன். இது ஒரிஜினலா ஓக்கு போற பாத்து, இது இங்கேருந்து வரைகிறேன். இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து இது வந்து ஒய், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? y1 கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுறதா? இதை நாங்க ரீட்ரா பண்ணிருக்கேன்.
இது y1 இது y. y1 நமக்கு எக்ஸ்பிரஷன் தெரியும், y ஆக்சுவலா நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் L, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் சம் Dன்னு எடுத்துட்டோம்னா, அந்த டிஸ்டன்ஸ் சம் Dன்னு எடுத்துட்டோம்னா சேம் ஆங்கிள் வருது. அப்போ சேம் ஆங்கிள்ஸ் அட்டெண்டட் பை திஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ், ஸ்மால் ட்ரையாங்கிள் இந்த லார்ஜர் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் என்ன வேணும், y1 by L எழுதிக்கலாம் tan தீட்டாவை இல்லையா. ஸோ y1 by L is equal to y by D. அப்போ y is equal to இதில் எழுதலாம் y is equal to D by L times y1. இந்த D by L தான் நான் என்ன சொல்றேன், K ன்னு சொல்லியிருக்கேன். ஜியாமெட்ரினா புரியுறதா, இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டிஸ்டன்சஸ். அதனால தான் இது ஜியாமெட்ரிக்கல் கான்ஸ்டன்ட்னு பேர் இதுக்கு. இப்போ நம்ம இதை அழிச்சிடலாம், உனக்கு புரியறதுக்கு வேண்டி சொன்னேன். எப்படி இது ஜியாமெட்ரி ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் இஸ் இன்வால்வ்ட் இன் தி மெஷர்மெண்ட் ஆஃப் ஆர் இந்த ரிலேஷன் பிட்வீன் y அண்ட் y1. yங்கிறது இதை நம்மளை மெஷர் பண்ண முடியும், y1 நம்மளால மெஷர் பண்ண முடியாது, பட் y1 நம்ம எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. சப்ஸ்டிடியூட் இட், y நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்டிடியூட் டு கெட் E by m. தட்ஸ் அ ஃபைனல் எக்ஸ்பிரஷன். அது நீங்க புக்ல இருந்து இது பார்த்து எழுதிடலாம் இல்லையா, புக்கில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் வருமே. இப்போ இந்த y1 அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும், சம் k இருக்கும், k பாட்டுக்கு அது இருக்கும், கேக்கு தான் கண்டுபிடிக்கிறது படி சொல்லி கொடுத்தேன். இப்போ D by L தான் இருக்க முடியும் k. ஸோ இது சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு இதுல நமக்கு என்ன வேணும், ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வேணும். ஸோ இதை y1ல சப்ஸ்டிடியூட் பண்றோம், இது E by m வேணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், k yக்கு கீழே வந்துடும் இல்லையா, இந்த 2 மேல போகும். ஸோ 2y by k, இந்த 2 மேல போகும், k கீழே வரும், 2y by k. அப்புறம் இது அப்படியே இதெல்லாம் அந்த பக்கம் போகும்போது ரிவர்ஸ் ஆகும், E by L square B square. So this is the final expression to find E by m of the electrons, and we found it to be something like close to 1.7592 10 power minus 31 plus 11 coulomb. Charge is in coulomb, mass is in kg inverse. So the value is approximately 1.7592 10 power 11 கண்டுபிடிச்சார். ஸோ முதல்ல சார்ஜ் கண்டுபிடிக்கல, சார்ஜ் பை மாஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் தான் சார்ஜ் இன்னொருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறார். சார்ஜ் கண்டுபிடிச்சா அப்போ மாஸை வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும், புரியுதா. ஸோ ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஸ்பெசிஃபிக் சார்ஜை கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் மீன் பை ஸ்பெசிஃபிக் சார்ஜ், சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ இஸ் கால்ட் ஸ்பெசிஃபிக் சார்ஜ். அண்ட் லேட்டர் அடுத்த டாபிக் தான் நமக்கு வேண்டியது. இந்த மில்லிகன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்றார், சார்ஜை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறார். அப்போ ஸ்பெசிஃபிக் சார்ஜும் தெரியும், சார்ஜ் தெரிஞ்சுன்னா மேஸை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணி தி எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கம்ஸ் டு 1.7592 10 power 11 கூலும் per kg. மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தான் நம்ம அடுத்தது படிக்க போகிறோம், டு ஃபைண்ட் த எலக்ட்ரானிக் சார்ஜ். அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சிம்பிள். ஒன்ஸ் அகைன் மெக்கானிக்ஸ் ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஐடியா பாருங்க. இதில் மெக்கானிக்ஸ் இன்வால்வ் இருக்குல்ல, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸோ டைமு, அக்சலரேஷன், y is equal to I half a t square எல்லாம் போட்டு நம்ம பண்ண முடியுது. இந்த எக்ஸ்பிளனேஷன் புரியுறதா. ஸோ ஹவு J. Thomson could find, this is called Thomson method of finding the specific charge of